எதிர்கட்சி இணையதளவாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதளவாசிகளையும் நான் எச்சரிக்கிறேன். மற்ற கட்சியை சேர்ந்த அக்கா, நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம், நீ ஏன் ரோட்ல உட்காந்துருக்க, நீ ஏன் அங்க உட்காந்து, நானே கவலைப்படல. உங்களுக்கு என்னடா கவலை? நானே கவலைப்படல. உங்களுக்கு என்னடா கவலை? நான் கவர்னரா இருக்கணுமா தலைவரா இருக்கணும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனதை வச்சு பார்த்தா செம்ம காண்டாக்கியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. தெலுங்கானாவுடைய ஆளுநராக இருந்தாங்க, அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில் ஆளுநராக இருந்தவங்களை 2024 எம்பி எலெக்ஷனில் கூப்பிட்டு வந்து அண்ணாமலை தான் வந்துட்டு சென்னை துறைமுகம் பகுதியில் நிற்க வச்சார். ஆனால் அங்கே ரொம்பவே சொற்ப வாக்குகள் மட்டுமே எடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் தோற்று போயிட்டாங்க. இதனால் செம காண்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளத்தில் ஏகப்பட்ட மீம், ஒழுங்காக ஆளுநராகவே இருந்திருக்கலாம், இப்போ இங்கே வந்துட்டு இப்படி தோற்று போயிட்டாங்களே, ஆளுநர் பதவியும் போச்சு, இப்போ எம்பியும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இவங்களை கலாச்சி மீம் போட்டிருந்தாங்க. இதனால் கடுப்பான தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர் சந்திப்பில், நானே அதை பற்றி கவலைப்படல, நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க, நீங்கள் எதுக்குடா கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி உரிமையிலலாம் வந்துட்டு பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மாதிரி பேசுறதே கிடையாது. ஸோ இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கோவத்தில் பேசியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஆளுநர் பதவி போயிடுச்சே அப்படின்ட்டு கடுப்பில் இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இது மட்டுமல்ல, ரொம்பவே புதுசாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க. நான் வெளியில் இருக்க ஐடி விங்குக்கு மட்டும் சொல்ல, உட்கட்சி ஐடி விங்குக்கும் சேர்த்தே சொல்கிறேன், தலைவர்கள் பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக அப்படியே போடணும், வாய்க்கு வந்த மாதிரிலாம் போடக்கூடாது, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு கருத்து இருக்கும், அதை வச்சு இவங்க இப்படி தான் சொல்கிறாங்கன்றதான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தா அண்ணாமலை மேலே இருக்க கோவத்தில் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்றதும் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, ரொம்ப அழுத்தமாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. முன்னாள் மாநில தலைவராக நான் ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும் விடுறேன் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடுமையான சட்டங்கள்லாம் பாயும், உள்கட்சியிலே இருந்து இப்படி பண்ணுற ஐடி விங் செயல்படுறவங்க மேலே கடுமையான விஷயங்கள் பாயும், தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையே இதை மாதிரி சொன்னதில்லை. ஸோ இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அடுத்த தலைவர் இவங்க தான் போட்டிருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அண்ணாமலையுடைய பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பதவிக்காலம் மறுபடியும் தமிழிசைக்கே இவங்க மாநில தலைவராக வர்றதுனால தான் இப்பெல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேர்தலில் தோற்ற விரக்தியும், மேலும் இந்த மீம்ஸ் எல்லாம் வச்சு இவங்க ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க, அதில் தான் வந்து தமிழிசை இப்பெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.